நம்ம சைட் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான சைட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். 9 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் 186 ஃபிளாட் வந்திருக்கு. கையில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வச்சிருந்தாலே போதும், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களால் எடுக்க முடியும். 4 லட்சம் 5 லட்சம் வச்சிருந்தா போதும், மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி பஸ் வசதி இங்கே மெயின் ரோடுன்றதுனால பஸ் வசதி 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்கும். எங்கே வேணாலும் போகலாம். அதே போல் ஒரு 500 மீட்டரில் பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. பக்கத்துலயே நம்ம எதிரிலே இருக்கு. நம்ம சைட் எதிரிலே கரெக்டா 1/2 கிலோமீட்டர்ல நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நீங்க எதிர்பார்க்க ஸ்கூல், காலேஜ் எல்லாமே இருக்கு. இது வந்து ஸ்டேட் ஹைவே ரோடு சார். ஓகே. ஸ்டேட் ஹைவே ரோடு மேலே கொடுத்துருக்கோம். எந்த ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு கனெக்ட் பண்ணுது, அதாவது நம்ம செங்கல்பட்டு டு வாலாஜாபாத், காஞ்சிபுரம் அந்த ரோடு ஸ்டேட் ஹைவே இது. உங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு வராங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் பெஸ்டான ஆஃபர் நான் பண்ணி கொடுங்க. ஏன்னா கோல்டு ஆஃபர் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கோல்டு ஆஃபரும் இருக்கு. சைட் பார்க்க வரவங்க, ஃபேமிலியோட வரவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு நான் கேப் சர்வீஸ் கொடுத்துருவேன். அவங்க வீட்ல இருந்தே பிக் பண்ணி கூட்டு வந்து நம்ம சைட்டை சுத்தி காட்டலாம் இல்லையா? சுத்தி காட்டிட்டு நம்ம வீட்லயே டிராப் பண்ணிடலாம். வெல்கம் டு த வீடியோ. நான் உங்க கார்பரேட் தமிழன். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா, நம்ம சென்னையில இருக்கக்கூடிய செங்கல்பட்டு பாலூர்ன்ற இடத்துல ஒரு சூப்பரான சைட் லான்ச்சிங்ல தாங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் இந்த சைட்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த சைட் லான்ச்சிங்கை முன்னிட்டு நிறைய விதமான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோல்டு அது இதுன்னு நிறைய விதமான ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சார் அதுக்கு முன்னாடி இன்வைட் பண்ணிடலாம். சார் வாங்க சார். சார் ஹாய் சார். ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மக்களுக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் கொடுத்துருங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஃப்ரெஷ் ஹவுசிங்லேருந்து அசோக் பேசுகிறேன். நம்ம சைட் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான சைட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். 9 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் 186 ஃபிளாட் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மக்கள் வெள்ளத்தில் நம்ம இருக்குன்னு சொல்லி தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 80% ஃபிளாட் சோல்ட் அவுட் ஆகிற மாதிரி. இன்னைக்கு ஒரே நாள் இல்லைங்களா சார்? இன்னைக்கு ஒரே நாளில் 80% சோல்ட் அவுட். மக்கள்லாம் இது வந்து ஒரு சில பேருக்கு போய் இந்த வீடியோ சென்றடையறக்கே ஒரு நாள் 2 நாள் டைம் ஆயிரும். ஸோ அவங்களுக்குமே வந்து ஆஃபர்லாம் இருக்கும்ல? கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆஃபர் இருக்கு. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சைட் லான்ச் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கஸ்டமர் கேப் புக் பண்ணியிருக்கோம். 500 கஸ்டமர் வராங்க. கஸ்டமருக்கு நீங்க கேப் நீங்க புக் பண்ணிருக்கீங்க உங்க சைட்ல இருந்து? ஃபேமிலியோட வர மாதிரினா நம்ம சைட்ல இருந்து நம்மளே கம்பெனில இருந்து கேப் ஃப்ரீ சைட் விசிட்டும் கொடுத்துறோம். நாங்களே கொடுத்துறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு, ரேர் அப்ரூவ்டு இருக்கு. லோன் வேணும்னா லோனும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டிங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறதே எப்படி எடுக்க போறோம்னு தெரியாத அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து போய்கிட்டே தான் இருக்கு. சார் நம்ம அப்படியே உள்ள போய் பேசலாங்களா? அப்படியே உள்ள போயிடலாம். நாங்கள் உள்ள வந்துட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌடு. அந்த என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சே வந்து அடைக்கிற அளவுக்கு நிறைய வண்டிகள் வந்துகிட்டே இருக்குங்க சார். அந்த அளவுக்கு நீங்க என்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க ஓப்பனிங்க்கு? ஓப்பனிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் ஹைவே ரோடு சார். ஓகே. ஸ்டேட் ஹைவே ரோடு மேலே கொடுத்துருக்கோம். எந்த ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு கனெக்ட் பண்ணுது, அதாவது நம்ம செங்கல்பட்டு டு வாலாஜாபாத், காஞ்சிபுரம் அந்த ரோடு ஸ்டேட் ஹைவே இது. ஓகே. அந்த ரோட்டு மேலேயே கொடுத்துருக்கோம். முதல் சைட் நம்மளுது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம ஸ்டேட் ஹைவேலயே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலும் கொடுத்துருக்கோம், ரெசிடென்ஸ் பிளாட்டும் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் 4000 ரூபாய் ரேட்டு. அது இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு 3500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கோம். 3500 கிட்டத்தட்ட 500 ரூபாய் நம்ம ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாம ரெசிடென்சியல் பிளாட் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு 2300 ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தா அப்புறம் எப்படி சார் அந்த ஆர்ச்சே அடைக்கிற அளவுக்கு வண்டி வந்து, அதுவும் இல்லாமல் நீங்களே ஃப்ரீ கேப் வேற சர்வீஸ் பண்றீங்க. ஸோ மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள்லாம் நினைப்பாங்க இன்னைக்கு லான்ச்சிங்கை முன்னிட்டு இன்னைக்கு இந்த ஆஃபரை கொடுத்துட்டீங்க, இந்த வீடியோ நான் நாளைக்கு தான் பார்த்தேன், எனக்கு அந்த ஆஃபர் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆஃபர் இருக்கு? கண்டிப்பா கால் பண்ணிட்டு வரட்டும் சார். ஏன்னா இன்னைக்கு சைட் இந்த உங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு வராங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் பெஸ்டான ஆஃபர் நான் பண்ணி கொடுங்க. ஏன்னா கோல்டு ஆஃபர் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கோல்டு ஆஃபரும் இருக்கு. ஓகே சார். என்ன மாதிரியான ஆஃபர்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். 1 லேக் கட்டி புக் பண்ற கஸ்டமர் எல்லாருக்குமே 1 கிராம் கோல்டு உடனே நம்ம கொடுத்துருவாங்க. ஓகே. புக்கிங் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் 1 கிராம் கோல்டு ஆஃபர் இருக்கு. ஓகேங்க சார். இப்போ நம்ம மினிமமா எவ்வளவு அமௌண்ட் இருந்தா நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இங்க ஒரு சைட் நம்ம ஒரு பிளாட் வாங்க போறோம்,
கண்டிப்பா எவ்வளவு sir. ஒரு நீங்க எல்லா வந்து- பேரும் முழு கேஷ் இருக்காது, சில பேர் லோன் போகணும் இஎம்ஐ போகணும்லாம் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா எவ்வளவு முன் பணம் இருந்தா கரெக்டா இருக்கும் சார்? சரி, நம்ம சைட் பார்த்தீங்கன்னா 1,00,000 புக்கிங் அட்வான்ஸ் வந்து 1 லேக் Okay. கட்டினீங்கன்னா நம்ம லோன் போகிற மாதிரினா ஒரு 1 மந்த் டைம் இருக்குது நமக்கு. ஓகே. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் கையில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வச்சுருந்தாலே போதும், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களால் எடுக்க முடியும். ஓகே. இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 13 லட்ச ரூபா தான் வரும். அதுலேருந்து கையிலேருந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வச்சுருந்தா போதும், மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 9 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. 9 ஏக்கர் 9 ஏக்கர் ப்ராஜெக்ட் 186 பிளாட் வந்திருக்கு டோட்டல். பிரம்மாண்டமா இருக்கு பாக்குறப்பே. இன்னைக்கு தான் சைட் லான்ச்சிங். ஆனா நம்ம 1 வீக்காவே நம்ம புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரீ கிட்டத்தட்ட புக்கிங்கா ஸ்டார்ட் ப்ரீ பண்ணிட்டீங்களா? புக்கிங்கே பார்த்தீங்கன்னா 20 ஃபிளாட்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இப்போ பாக்குறீங்கல்ல, நம்ம சார் ஓனர் வந்திருக்காரு. ஓகே. இன்னைக்கு இவ்வளவு க்ரௌட் இருக்கு. கண்டிப்பா. இந்த க்ரௌட் பார்த்தீங்கன்னா இப்போ புக்கிங் போயிட்டு இருக்கு. புக்கிங் பண்றவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கு கை தட்டி அவங்களுக்கு சந்தோஷமா ஒரு அந்த புக்கிங்கே நடந்துகிட்டு இருக்கு. புக்கிங் எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா இது மெயினா எதனால இவ்வளவு புக்கிங் இவ்வளவு க்ரௌட் வருதுன்னா, எங்களது ஓன் ப்ராஜெக்ட், மார்க்கெட்டிங் கிடையாது. நாங்களே சொந்தமா இடத்த வாங்கி நாங்களே டெவலப் பண்ணி டைரக்டா கஸ்டமருக்கு டைரக்டா சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கம்மியா கொடுக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஆள்கிட்ட மாதிரி அந்த மீடியேட்டர் அது மூலயமா சேல் ஆகுறப்ப அவங்க ஒரு அமௌண்ட் ஒரு லாபம் வச்சு கண்டிப்பா கை மாதிரி வர்றப்போ நமக்கு அந்த கஸ்டமருக்கு அதிக காசு இருக்கும். ஆமா, ஒரு இடம் கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இது டைரக்டா நீங்க பண்றதுனால அது வந்து நம்ம ஒரு கம்மியான காசு மார்க்கெட் கொடுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி சுத்தி எக்கச்சக்கமான சைட் எல்லாம் இருக்கும், நிறைய இடங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்டப்ப நம்ம இந்த இடம் எந்த வகையில தனித்தன்மையா இருக்கும், இங்க நம்ம ஏன் வாங்கணும் சார்? கண்டிப்பா சார். நம்ம ஒரு இந்த ஏரியால ஏன் வாங்கணும் அப்படின்னா, சுத்தி நிறைய சைட் எல்லாம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு நம்ம இங்க வாங்கணும்னா பர்டிகுலரா என்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லலாம்? இது வந்து நம்மளது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. மெயினா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ஸ்டேட் ஹைவே. நம்ம பஸ் ஸ்டாப்பிங்கே இதுதாங்க. நம்ம சைட் என்ட்ரன்ஸ் தான் பஸ் ஸ்டாப்பே, பாலூர் பஸ் ஸ்டாப். பஸ்ஸை விட்டு இறங்கினா நம்ம சைட்டுக்குள்ள நேரா உள்ள வந்துடலாம், என்ட்ரி ஆயிடலாம். இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அது இல்லாமல் நான் செங்கல்பட்டு மாவட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. இங்க கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி பஸ் வசதி இங்க மெயின் ரோடுன்றதுனால பஸ் வசதி 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்கும். எங்க வேணாலும் போகலாம். அதே போல ஒரு 500 மீட்டர்ல பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஓ, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. பக்கத்திலே நம்ம எதிரிலே இருக்கு. நம்ம சைட் எதிரிலே கரெக்டா 1/2 கிலோமீட்டர்ல நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஓ, உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பெஸ்டா இருக்குங்க. இங்க பாலூர்ல ஏறினீங்கன்னா செங்கல்பட்டு போயிட்டீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து எங்க வேணாலும் போகலாம். காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, மதுரை, எங்க வேணாலும் போகலாம். அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்க சார். அதே மாதிரி இப்ப இந்த சைட்டுக்குள்ள என்னென்ன தேவைகள்லாம் இருக்கு சார்? அத்தியாவசிய தேவைகள்லாம் இப்போ ஒரு பார்க் எதிர்பார்ப்பாங்க, கண்டிப்பா ஒரு வாக்கிங் ட்ராக் எதிர்பார்ப்பாங்க, கண்டிப்பா அதெல்லாமே இருக்குங்களா? கண்டிப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆகணும்னே பெரிய ஆர்ச் இருக்கு. ஓகே. ஆர்ச் கொடுத்துறோம். அதில் 30 ஃபீட் ரோடு இருக்கு, 40 ஃபீட் ரோடு இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது நடைபாதையும் கொடுத்துருக்கோம். பெரிய பார்க் ஒன்று இருக்கு. மெயினா பெரிய பார்க் இருக்கு, நடைபாதையும் கொடுத்துட்டோம். பிளாக் டாப் ரோடு இருக்கு. சோலார் ஸ்ட்ரீட் லைட் நம்ம கொடுத்துட்டோம், பாக்குறீங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்தாச்சு. அது இல்லாம இபி லைன் உள்ள வருது. உள்ள எல்லாமே கரண்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். மெயினா டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் இஷ்யூ இருக்காது, கிளியரா இருக்கும். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் லீகல். நம்ம முன்னாடி இப்போ ஒரு கஸ்டமருக்கு அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க காட்டுவீங்களா செக் பண்ணி? கண்டிப்பா. உங்களுக்கு நான் எல்லாமே ஆபீஸ் நம்ம டி நகர் தான் ஆபீஸ், ஹெட் ஆபீஸ். நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ஆபீஸ்லயே இருக்காங்க. A to Z நம்ம டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்க கேட்டீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருக்கா, அது எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டே நீங்க இங்க வந்து ஒரு இடத்த நீங்க வாங்கலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு இடமா இருக்குங்க. பெரிய வெயில் ஒண்ணுமே தெரியலைங்க சார். இன்னைக்கு கிளைமேட் மழை எதுவும் பெஞ்சிச்சுங்களா? நேத்துக்கு மழை பெஞ்சது, இன்னைக்கு மழை இல்லை. அதனால கிளைமேட் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே சட்டலா இருக்கு, நல்லா இருக்கு. சென்னையில செங்கல்பட்டுல இருக்க ஒரு ஃபீலே இல்லை, நல்லபடியா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சுத்தி மத்த அத்தியாவசிய தேவையில்லை எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஸ்கூலா, காலேஜா, அந்த மாதிரி இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நியர்பை இருக்குங்களா? நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க எதிர்பார்க்குற ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு, காலேஜ் இருக்கு. நம்ம செங்கல்பட்டு போயிட்டாலே, செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டாலே நீங்க எதிர்பார்க்குற ஸ்கூல், காலேஜ் எல்லாமே இருக்கு. அதே போல இந்த சைட்ல போயிட்டீங்கன்னா வாலாஜாபாத், அப்புறம் காஞ்சிபுரம். வாலாஜாபாத்லயும் நீங்க எதிர்பார்க்குற ஃபெசிலிட்டி இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வாலாஜாபாத் வந்துடும். இந்த சைட்ல நம்ம ஒரு 7-8 கிலோமீட்டர்ல செங்கல்பட்டு வந்துடும். இவ்வளவு அருமையான சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த போர் எல்லாம் போட்டா எந்த அளவுல தண்ணி கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிப்பா சார். ஸோ வாட்டர் எந்த அளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல்? இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்திலே பாலாறு போயிட்டு இருக்கு சார். பாலாறு போறதுனால இந்த ஏரியால 20 அடி போர் போட்டாலே போதும், தண்ணி சூப்பரா இருக்கும்.
இப்போ 20 அடியிலே தண்ணி வர நீங்க ஆரம்பிச்சிடும். கேன் வாட்டர்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. இந்த தண்ணி அப்படியே நீங்க குடிக்கலாம். போர் வாட்டர் போர் வாட்டர் அப்படியே குடிக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும் தண்ணி. பக்கத்திலே வந்து பாலாறு போயிட்டு இருக்கு. அதனால இங்க தண்ணி 20 அடியில இருந்தே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். போர் போட்டு மேக்ஸிமம் எல்லா வசதிகளுமே இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வெறும் லேண்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நீங்களே எனக்கு கட்டி கொடுத்துருவீங்களான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நீங்கள் கட்டி கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்களே பண்ணி கொடுத்துரும். நாங்களே கட்டி கொடுத்துரும். ஸோ எவ்வளோ மந்த்தில் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கீ ஒப்படைக்க முடியும் சார்? அதிகபட்சம் ஒரு 5 மாசம் சார். 5 மாசத்துல பக்காவா ஃபுல்லா ஷோல்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு வீட்டோட சாவி கையில கொடுத்துருவோம். ஃபுல் ஃபர்னிஷிங் பண்ணி. இது வந்து உங்க ஸ்டைலில் கட்டுவீங்களா இல்லை கஸ்டமருக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்மளோட கனவு இல்லத்தை வந்து இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு? ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸாகவும் பண்ணலாமா? கண்டிப்பா சார். கஸ்டமர் ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு டிசைன் கொடுத்தாங்கன்னா அந்த டிசைன் கூட பண்ணலாம். நாங்களே ஒரு 2-3 டிசைன் கொடுப்போம். இது எந்த டிசைன் அவங்களுக்கு ஓகேவோ அந்த மாடல்ல உங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம். அதாங்க, நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு மனசுல ஒன்று யோசிச்சு வச்சிருப்பீங்க. இவங்கள்ட்ட நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு கரெக்ஷன் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணி 2 பேரோட ஐடியாவும் சேர்ந்து ஒரு சூப்பரான வீடாக அவுட்புட்டாக வருங்க. ஒரு 1 BHKனா எவ்வளோ அமௌண்ட்ல நீங்க கட்டி கொடுப்பீங்க? ஒரு 2 BHKனா எவ்வளோ அமௌண்ட்ல கட்டி கொடுப்பீங்க? ஸோ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் சார். 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா நீங்க கேஷ்ல பண்ணீங்கன்னா ஒரு 13 லட்ச ரூபா வரும். லேண்ட் மட்டும். லேண்ட் மட்டும். ஓகே. அதே நீங்க வீடோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 வீடவே கட்டி கொடுத்துருவேன். 1 BHK. ஸோ ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ல ஒரு வீடாவே கட்டி ஒரு 22.5 lakhsல கொடுத்துறேன்னு சொல்றாங்க. எங்கேயோ ஒரு அவுட்டர்ல ஒரு சின்ன சின்ன கிராமத்திலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அசால்ட்டா அந்த ரேட்டு போயிட்டு இருக்கு. நம்ம சிட்டி விட்டு எங்கேயோ 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்ல கொடுக்குறாங்க. நம்ம இங்க செங்கல்பட்டிலே கொடுக்குறோம். அதுவும் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்லயே இந்த ரேட்ல நம்ம கட்டி கொடுக்குறோம் வீடு. கண்டிப்பா. ஸோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க முந்திரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் தாங்க. எனக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து பிளாட்ஸ் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும், பின்னாடி வந்து அப்படியே லைவா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேஷ் பிரைஸ் ஆஃபரும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வித் கோல்டு காயினும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1 lakh புக்கிங் பண்ணிட்டாலே வந்து கோல்டு காயின் லைவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அதையுமே வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக கவர் பண்ண முடியல. எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது போக சார் லஞ்ச் வேறு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. லஞ்ச் நம்மளது இங்கே ரெடியாக இருக்குது. வர கஸ்டமருக்கு மார்க்கெட்டர்ஸ் எல்லாருக்குமே இங்கே லஞ்ச் நம்ம சைட்லேயே கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஓப்பனிங் லான்ச்சிங்கை முன்னிட்டு பிரியாணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் நிறையா இருக்கும், அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சார் எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பின்னாடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ஃபேமிலி நிறையா பேர் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு சண்டேனால. ஸோ இது வந்து இன்னைக்கு வர முடியாதவங்க ஒரு கவலைப்படுவாங்க. அதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த கேஷ் ப்ரைஸ் கம்மி பண்ண முடியாது. ஸோ ஆனால் அந்த கோல்டு ஆஃபர் சொன்னீங்களா, அது நம்ம எவ்வளோ நாள் வரைக்கும் கொடுக்கலாங்க சார்? கண்டிப்பாக சார். நம்ம ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்க, உங்கள் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பார்த்துட்டு வந்து சொல்கிற கஸ்டமருக்கு மட்டும் ஒரு 1 வீக் நம்ம வந்து கோல்டு ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு ஈவினிங் வந்துருங்க. இன்னைக்கே நாங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த டேட்லேருந்து நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா சண்டே சாட்டர்டே சண்டே ஆக்சுவலாக லீவ் ஆயிடுச்சு, ஆனுவல் லீவெல்லாம் வந்துருச்சு ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் எல்லா பேத்துக்கும். இப்போயே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் சாட்டர்டே சண்டே ஒதுக்கிட்டு போய் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் சண்டே வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் புக்கிங் நீங்கள் இடம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, புக்கிங் பண்ணிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து கோல்டு காயின் ஆஃபர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சார். ஸோ அது போக எல்லா வசதிகளும் இருக்குது. நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம், எல்லாமே சொல்லியிருக்கோம் சார். ஏதாவது 1-2 மறப்போம். நம்ம மறக்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஃபேமிலியோட வர மாதிரினா அதுக்கும் நம்ம கம்பெனிலேருந்தே கேப் அரேஞ்ச் பண்ணிடுவோம். வீட்லேயே வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க, சைட் விசிட் முடிச்சு வீட்லேயே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ ப்ரைஸ் ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 2500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு 2300 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ரூபா ஆஃபர் கொடுத்துருக்குங்க. ஓகே. கமர்ஷியல் எடுத்தீங்கன்னா 4000 ரூபா ரேட்டு. இன்னைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு 3500 ரூபா கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரைஸுமே இன்னும் 2-3 நாள் ஏதாச்சும் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நான் எதை நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நான் எதாவது என்னால் பண்ண முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக எதாவது ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் வரவங்களுக்கு பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது போக இந்த வாட்டர் டேங்க் சார், எல்லா சைட்டுக்கும் வந்து தண்ணி எதிர்பார்ப்பாங்க. அவங்க இண்டிவிஜுவலாக போர் போடுறது அவங்களோட விருப்பம். சில பேர் போர் போடாமல் சைட்டுக்குன்னு ஒரு நீங்கள் ஒரு இது வாட்டர் டேங்க் வச்சு எல்லா பேத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பாக சார், அது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா ஃப்ளாட்டுக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு எல்லா ஃப்ளாட்டுக்குமே வாட்டர் பைப் லைன் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சைட்டு பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்கு இருக்கு, எல்லாம் பயங்கர வேகமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரெடி பண்ணிட்டு இதை இவங்க ஒரு வீடியோ போடணும்னு பார்த்தா ஒரு சைட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கப்பே போடுறப்ப தான் வந்து இப்போயே ப்ரீ புக்கிங்கில் பாதி இது போயிடுச்சுன்ட்டாங்க.
இன்னைக்கு லான்ச்சிங் டேட்டுக்குள்ளே ஒரு கால்வாசி சோல்ட் ஆயிடுச்சுலாங்க சார். கண்டிப்பாக சார் 186 ஃப்ளாட்டு, அதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஃப்ளாட் கிட்ட சோல்ட் அவுட் ஆகிடும். பேலன்ஸ் ஒரு 86 பிளாட் தாங்க இருக்க போகுது. ஸோ அதுவுமே ஈவினிங்குள்ளே எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம நிறையா சொல்லியிருக்கோம், நல்ல சைட்டுக்கு நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுன்றதை பாருங்கள். ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு சூப்பரான சைட்டுங்க. ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டு, சென்னைக்கு நியர்பையில் இருக்குது. ஸோ எல்லா வகையிலுமே எல்லா வசதிகளோடுமே இருக்குது. நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம் சார். கண்டிப்பாக சார். இப்போ மற்ற சைட்லாம் நீங்கள் பஸ் விட்டு இறங்கி 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடக்கணும், இல்லை அதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ சார்ஜ் கொடுக்கணும். இங்கே அந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. பஸ் விட்டு இறங்கினாலுமே நம்ம சைட் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ன்றதுனால நம்ம பஸ் ஸ்டாப் இங்கே தாங்க. நம்மளோட அந்த ஆர்ச்சுக்கு வெளியில தான் பஸ் ஸ்டாப்பு. நீங்கள் எங்கே இருந்து ஒன்றாலும் வரலாம். எத்தனை மணிக்கு நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் நம்ம சைட் வாசல்லே இறங்கலாம், பயம் இல்லாமல் நீங்கள் உள்ளே வரலாம். ஆமாம், மெயினாக வந்து இன்னொரு சைட் நீங்கள் இதை விட கம்மியாக இருக்கலாம், எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் பக்கத்தில் வேறு சைட் ஏதாவது இருக்கலாம். பட் அங்கே நீங்கள் வாங்குறப்ப என்னன்னா, அங்கே வந்து சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்கி போட்டிருப்பாங்க தெரியும், அங்கே அவ்வளோ சீக்கிரம் வீடு உருவாகாது. ஸோ நீங்கள் வீடு கட்டி போகணும்னா ஒரு யோசனையாக இருக்கணும். பட் இந்த சைட்டில் என்ன உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, இப்போயே 100 சைட்டு முடிஞ்சு இன்னும் 1 வீக்குள்ளே ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆயிரும். வாங்கினவங்க அப்படியே வைக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-30 வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்களும் இங்கே வந்து குடியிருக்கிறது ஒரு தைரியமாக இருக்கலாம். அடுத்து ஒரு 6 மாதத்தில் ஃபுல்லாக வீடு வர ஆரம்பிச்சு, ஃபுல்லாக ஏரியாவே உருவாயிரும். தைரியமாக நீங்கள் வீடு கட்டலாம். ரெடியாக இருக்குது சைட். நமக்கு வந்தால் உடனே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்குது. ரீசேல் முடிச்சு அடுத்த 1 வீக் டே நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சாரோட நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி கேளுங்க, எல்லாமே டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக வரணும்னா உங்களுக்கு கேப் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டிலேருந்து பிக் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு காட்டிட்டு உங்கள் வீட்டுக்கே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. இந்த வசதியெல்லாம் எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய கிறிஷ் ப்ராப்பர்ட்டி அவங்க வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து நேரடியாக விசிட் பண்ணுங்கள். ஸோ முடிச்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக சார். ஸோ இது நாங்கள் இந்த வீடியோ எடுத்ததில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வீடியோ பிரிகிறேன். நான் உங்கள் கார்ப்பரேட் தமிழன். பாய்.